ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் தவா ஃப்ரை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு கத்திரிக்காய் தவா ஃப்ரை தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் இந்த கத்திரிக்காய் தவா ஃப்ரை சின்ன கத்திரிக்காயிலலாம் செய்ய முடியாது. நல்ல பெரிய கத்திரிக்காயில் நீங்கள் அந்த மசாலாலாம் போட்டு செஞ்சீங்கன்னா ஒரு சைவ மீன் வர ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மேலே வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இந்த கத்திரிக்காய் தவா ஃப்ரை வந்து நம்ம பெரிய கத்திரிக்காய் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பெரிய கத்திரிக்காய் ஒன்று வாங்கியிருக்கோம். இதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. தண்ணியில் கழுவிட்டு இதோட காம்பை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிற அளவுக்கு திக்னஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஃப்ரை பண்ணும்போது பிஞ்சிரும். அதனால் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டின கத்திரிக்காய் பீஸை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி ஃபுல் கத்திரிக்காயையும் வெட்டி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு மேலே தடவுற மசாலா ஒன்று தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள், 3 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போது நம்ம சொன்ன எல்லா பொடி வகைகளையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சொன்னதில் எலுமிச்சம்பழ சாறும் நம்ம வந்து விட்டு தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லா பொடியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலக்கிக்கலாம். அப்புறம் அதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறும் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து கத்திரிக்காயில் உள்ள தண்ணியும் வெளியில் வரும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. அதனால் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். அதில் அவ்வளோவா தண்ணி இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மசாலாவை இதில் ஈவனாக தடவிக்கலாம். நம்ம 2 சைடும் நம்ம தடவிக்கலாம். இது மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம இந்த மசாலாவை தடவி வச்சுக்கலாம். இப்படி தடவின பிறகு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருவோம். இப்போது ஒரு தவாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு நம்ம வந்து கத்திரிக்காயெல்லாம் இதில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து நம்ம தவாவில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த கத்திரிக்காயோட மேல் பகுதியில் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கணும். கரண்டியாலேயோ ப்ரெஷ்ஷாலேயோ நீங்கள் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். அதே மாதிரி தீயை வந்து லோவில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் தான் இது வந்து வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இதே மாதிரி நீங்கள் 2 வாட்டி நீங்கள் திருப்பி போடுங்க. கத்திரிக்காய் நல்லா செவந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து கத்திரிக்காயை தவாலேருந்து எடுத்துடலாம். இது வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறந்த காம்பினேஷனாகவே இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட.
ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.